ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போதோ, இல்ல மத்தவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போதோ, நம்ம மனசு ஒண்ணு நம்மகிட்ட சொல்லும். நம்ம இத செஞ்சா, இத சொன்னா, அவங்க நம்மள என்ன நெனப்பாங்க? ஏதோ சொல்லிருவாங்களோ? ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் சரியா? தவறா? அப்படின்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு திருடன் இருக்கான். அவன் திருட போறான். அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, ஒரு பணத்தையோ, நகையோ திருடணும். நம்ம மாட்டிக்கிட்டா 4 பேர் நம்மள தப்பா பேசுவாங்களே, இல்ல திருடுனா நம்ம இது ஒரு அசிங்கமாயிருமே அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தாட்டுமே அவனுக்கு இருக்காது. அதனால தான் அவன் திருட போறான். அதே மாரியே நம்மளும் இருந்துற முடியாது. அப்ப இது சரிதானான்னு கேட்டா சரிதான். நம்ப மேலயும், பிறர் மேலயும் அக்கறை யாருக்கு இருக்கோ, அவங்க இந்த விஷயத்த டீப்பா திங்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இது சரியா? தவறா? மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு நெனச்சு பார்ப்பாங்க. பட் இது சம்டைம் ப்ராப்ளம் ஆயிருது. எப்ப அப்படின்னா, லிமிட்ட மீறி நம்ப அதிகமா இத பத்தி யோசிக்கும்போதும், கரெக்ட்டான டைரக்ஷன் இல்லாதம்போதும் தப்பா போயிருது. நம்ப சின்ன வயசுலேருந்தே மத்தவங்ககிட்ட என்னன்னா, குட் பாய், குட் கேர்ள் அப்படிங்கிற பேர வாங்கி வச்சிருப்போம். எப்படி? மத்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அத கரெக்ட்டா பண்ணியிருப்போம். இல்ல மத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதுக்கு எஸ், எஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த விஷயத்தையே நம்ம தக்க வச்சுக்கணும்னு தான் நம்ம மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷயம் நமக்கு தப்பா படுது. அப்போ வந்து நோ சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம். பட் நோ சொன்னா மத்தவங்க என்ன நெனைப்பாங்க? இவங்க நம்மள தப்பா நெனச்சுக்குவாங்களோ? அப்படிங்கிற ஒரு பயம் காமனா வந்துருது. நெக்ஸ்ட் ஒன் நம்மள அவாய்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5, 6 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த பிஸ்னஸ் அப்படி ஒண்ணும் குரோத் ஆகல. அப்படியே மீடியம் லெவல்லயே போயிட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது லைஃப்ப ரன் பண்ண, உங்க ஃபேமிலிய ரன் பண்ண. ஏன்னா உங்க ஃபேமிலியில என்ன கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்லலான்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல நான் இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுது. நான் இதிலேருந்து பிரிஞ்சு போய் நான் ஏதோ ஒரு ஜாப் பார்த்து என் ஃபேமிலிய ரன் பண்றேன் கரெக்ட்டா? அப்படின்னு சொல்ல தோணுது. பட் அவங்ககிட்ட எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? அப்படி சொன்னா நம்மள அவாய்ட் பண்ணிடுவாங்களோ? இனிமே அவங்க கூட நம்மள சேர்த்துக்க மாட்டாங்களோ? அப்படிங்கிற ஒரு பயம். நெக்ஸ்ட் ஒன் மத்தவங்க முன்னாடி ஒரு சின்ன அவமானம் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார்ல, "தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் மாறாதே நாவினால் சுட்டவடு." அந்த ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிரும். அதாவது நம்மள பார்த்து ஏதோ ஒரு சின்னதா சிரிச்சுட்டாலோ, இல்ல சின்னதா ஒரு அவமானப்பட்டுட்டாலோ அவங்களால ஏத்துக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அவங்க தூங்கவே மாட்டாங்க. அந்த மாரியான கேரக்டர் வந்து இதில ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியோ, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியோ மத்தவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள, என்ன சொல்லிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தில ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பட் அவ்ளோ தெளிவா இருந்தா தான் நமக்கு பிரச்சனையே. இதனால பேசிக்கா என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்மளோட திறமைய சரியா வெளிக்காட்டவே முடியாது. ரொம்ப நாள் ஆகும். ஒரு அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப டிலே எடுத்துக்கும். அதே மாரி மத்தவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கிற மாரியான ஒரு சூழல் வந்துகிட்டே இருக்கும். சரி, இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும். அவங்கவங்க லைஃப் தான் அவங்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ப நெனைக்கிற அளவுக்கு மத்தவங்க நம்மள நெனைக்க மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு 2 டேஸ்க்கு தான் அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. அத பத்தி பேசுவாங்க. ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருந்தா அதுக்கேத்த மாரி 1 வாரம், 10 நாள் அவ்வளோதான் இருக்கும். பட் என்னைக்கா இருந்தாலும் அவங்க மறந்துட்டு அவங்க லைஃப்குள்ள போயிருவாங்க. பட் நம்ப லைஃப நம்ப தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம செய்ற ஒரு செயலாலேயோ, இல்ல நம்ம பேசுற ஒரு பேச்சினாலேயோ மத்தவங்க எல்லாத்தையும் நம்மள சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஹேப்பியா வச்சுக்கவே முடியாது. அதனால நம்ம மனசாட்சிக்கு இது சரின்னு படுறதோ அத மட்டும் செஞ்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது. மழை ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு தேவைப்படாது. தேவைப்படுறவங்க மழைய வரவேற்பாங்க. தேவைப்படாதவங்க மழைய திட்டுவாங்க. ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாரி, எல்லாத்துக்கும் ஏத்த மாரி நம்மளால நடந்துக்கவே முடியாது ஒருபோதும். அதனால உங்க மனசாட்சிக்கு மத்தவங்களுக்கு இது தப்பு பண்ணல, நமக்கும் இது தப்பு பண்ணல அப்படிங்கிற மாரி எந்த ஒரு செயலா இருந்தாலும், சொல்லா இருந்தாலும் தாராளமா பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் நோ சொல்லி பழகுறது. நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இதான். நம்ம யாரு கேட்டாலும் எஸ், எஸ், எஸ் அப்படின்னே சொல்லி பழகிடுறோம். நோ சொன்னா அவங்க நம்மள ஏதோ தப்பா நினச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா நோ சொல்றதால நோ சொல்லி தான் ஆகணும். அப்பதான் நம்ம லைஃப்ப நம்ம வாழ முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ் சொல்றதாவுல போல்டா எஸ் அப்படின்னு சொல்லிறணும். நோ சொல்றதாவுல ரொம்ப மரியாதையா, பணிவா நோ சொல்லிறணும். அதுதான் பெஸ்ட்டு.
நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாலும் இந்த உலகம் ஏன் செஞ்சேன்னு தான் கேட்கும். ஒரு விஷயத்த செய்யாட்டியும் ஏன் செய்யலைன்னு தான் கேட்கும். ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோன்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் செஞ்சோம்னா நம்ம லைஃப் நம்ம வாழவே முடியாது. உங்களுக்கு எது சரின்னு படுது, சரின்னு படுறதுக்கு முன்னாடி இதனால மற்றவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க, நானும் பாதிக்கப்பட மாட்டேன், இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் வச்சு உங்களுக்கு சரியாக படுறதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ரியல் ப்ராப்ளமை எளிமையாக இந்த சேனலில் பேசுகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.